9th standard chapter 5 coordinate geometry la exercise 5.5 la 5th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா orthocenter and centroid of a triangle R அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. orthocenter பாத்தீங்கன்னா இந்த Aன்ற பாயிண்ட், centroidன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த Bன்ற பாயிண்ட். தமிழ் மீடியம் பாத்தீங்கன்னா orthocenterனா என்னன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டு மையம் அதோடைய புள்ளியை கொடுத்திருக்காங்க. centroid அப்படினா நடுக்கோட்டு மையம் அதோடைய புள்ளியை கொடுத்திருக்காங்க. Cன்றது வந்துட்டு சர்க்கம் சென்டர் அதாவது சுற்றுவட்ட மையமா இருக்குதுன்னா ஏசின்றது டயாமீட்டரா இருக்குதுன்னா ஒரு சர்க்கிள்து என்ன கேட்குறாங்கன்னா ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஏசின்றது டயாமீட்டர் விட்டமாக இருக்கப்படும் போது அந்த வட்டத்துடைய ஆரம் என்ன. ஸோ இதை எப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சர்க்கிள் பேசிஸ்ன்றதுனால சர்க்கிளை எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிளில் ஒரு லைன் போகுது அப்படின்னும் போது இந்த டயாமீட்டர்னா சென்டர் பாயிண்ட் வழியாக போகிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர். இப்போ இதில் ஏன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ சென்டர். அதே மாதிரி சீன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏன்ற பாயிண்ட்ன்றது ஆர்த்தோ சென்டர். பீன்ற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ராய்ட். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா இது செங்கோட்டு மையம், இது நடுக்கோட்டு மையம். சீன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம் சென்டர் அதாவது சுற்றுவட்ட மையம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏசின்றது டயாமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இது வந்துட்டு உங்களுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்த்தோ சென்டர், சர்க்கம் சென்டர், அதே மாதிரி சென்ட்ராய்டு ஒரே பாயிண்ட் வழியாக போகும்னா அது அந்த லைனை எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டு குறிப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா 2:1ன்ற ரேஷியோவை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரேஷியோ வந்துருச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் செக்ஷன் ஃபார்முலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, உட்புறமாக பிரித்தல். இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவுடைய பாயிண்ட் நமக்கு தெரியும், தட் இஸ் -3, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. பியோடைய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, நமக்கு சி என்னன்றது தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா x2, y2. ஸோ இது x1, y1ன்ற பாயிண்ட் ஆகும், இது x2, y2ன்ற பாயிண்ட் ஆகும் வச்சுக்கலாம். முதல்ல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ வருது இல்லைங்களா, ஸோ அப்போ இதை m இதை என்னன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது செக்ஷன் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா p of x, y is equal to mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. ஸோ இதுதான் வந்துட்டு செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னல் டிவிஷன் பிரிவு சூத்திரம் உட்புறமாக பிரித்தலுக்கு உண்டான ஃபார்முலா. இப்போ இந்த p of x, yன்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் ஒன்று பிரிக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த p of x, y. அப்போ அந்த பிரிக்கக்கூடிய பாயிண்ட்டை நம்ம யார் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை தான் இதை டிவைட் பண்ணுது இல்லைங்களா. ஸோ அப்போ இதுதான் எதோடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த p of x, y. ஸோ அதுக்கு பதிலாக 3, 3ன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இப்போ எம்முக்கு பதிலாக என்ன போடணும் 2 இன்ட்டு x2 தெரியாதுன்றதுனால அப்படியே x2னே வச்சுக்கோங்க ப்ளஸ் என்னுக்கு பதிலாக என்ன இருக்குது 1 இன்ட்டு x1க்கு பதிலாக இது x1, y1. x1க்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -3 பை m ப்ளஸ் n. அப்போ m ப்ளஸ் என்ன அர்த்தம் 2 + 1. ஓகேங்களா. ஸோ இதை போட்டுட்டு கமா போட்டுருங்க. எனக்கு இங்கே இடம் இல்லைன்றதுனால நான் கட் பண்ணி எழுதுகிறேன், நீங்கள் ஒரே லைனில் எழுதுருங்க. அடுத்த ஃபார்முலாவில் அதாவது அடுத்த செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்முக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, y2க்கு பதிலாக என்ன தான் போடணும் y2. இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், மல்டிப்ளிகேஷனில் போட வேண்டியது. அடுத்தது என்ன இருக்குது ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 1, y1க்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 பை m ப்ளஸ் n. ஸோ 2 + 1 ரைட்டுங்களா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அந்த பாயிண்ட் என்னன்றதை கொஷினில் கொடுத்தாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2x2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்னா -1 × 3 is 3. அதே மாதிரி 2 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் 2 × y2 is 2y2 ப்ளஸ் 1 × 5 என்ன வந்துடும்னா +5 பை 2 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 3. இப்போ நமக்கு இந்த வேல்யூஸ் தெரியாததுனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஈக்குவல் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம், செகண்டை ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டில் என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 is equal to 2x2 minus 3 by 3 ரைட்டுங்களா. முதல்ல இந்த கீழே இருக்கிறத ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போகும். அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 3s are 9. மல்டிப்ளிகேஷனில் போய்டும் இல்லைங்களா. ஸோ இந்த -3 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +3 is equal to 2x2. அப்போ 9 + 3 என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. இந்த மல்டிப்ளிகேஷன் இது பக்கத்தில் எதுவும் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம்.
ப்ளஸ்ஸு மைனஸ்னால் இந்த மாதிரி சிம்பிளோட வந்துடும். எதுவுமே சிம்பிள் இல்லைனா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் 2 ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷன். ஸோ இஸ் ஈக்குவல் டு x2. அப்போது x2 உடைய வேல்யூ என்னென்னா டிவைட் பண்ணிங்கன்னா 2 6 are 12. முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது 3. அதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம்? 2y2 + 5 டிவைடட் பை 3. அகெயின் சேம் ப்ராசஸ். கீழே இருக்கிறது மேலே எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன். ஸோ 3 × 3 9. இந்த +5 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா -5ன்னு சொல்லிட்டு வரும், which is equal to 2y2. 9ல் 5 போச்சுன்னா 4ங்களா? இந்த மல்டிப்ளிகேஷன் 2 ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா டிவிஷன். இது ப்ளஸில் வருமா மைனஸில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த y2வை நம்ம தனியாக்க போகிறோம். ஸோ அப்போ y2க்கும் 2க்கும் நடுவில் எந்த சிம்பிளும் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் அடுத்த பக்கம் வந்தால் டிவிஷன் தானே தவிர சிம்பிள் மாறுது. அதாவது +ன்னா -2 மாறுறது, மைனஸ்னால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்ன சிம்பிள் இருக்குதோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டுடணும். இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா y2. ஸோ அப்போது y2 இஸ் ஈக்குவல் டு 2 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிடச்சாச்சு. ஸோ அப்போது அந்த சின்ற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் சி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6,2. இப்போது நமக்கு அந்த சர்க்கிளோடைய ரேடியஸை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசின்ற டயாமீட்டரை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது மிட் பாயிண்ட்டு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீன்றது ஒரு வேளை நடுப்புள்ளி அப்படின்னா இருந்ததுன்னா நீங்கள் இந்த பாதியை கண்டுபிடிச்சிட்டு ஆரம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் பாதியை கண்டுபிடிச்சாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏசின்னு இந்த டயாமீட்டருடைய அளவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏன்ற பாயிண்ட்டு தெரியும், சின்ற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி சி எடுத்து எழுதியாச்சுங்களா? ஸோ அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏசின்றதோடைய நீளம். ஸோ அப்போது லென்த் ஆஃப் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு போடலாமா? அதாவது தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஏசியோடைய நீளம் அல்லது ஏசி என்ற விட்டத்தின் நீளம் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ நமக்கு 2 பாயிண்ட்டு தேவைப்படுது. ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ, இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி. ஸோ அப்போ ஏவுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா ரஃபில் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஏவுடைய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா -3,5. அதே மாதிரி சியோடைய பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,2. ஸோ இதை x1 y1ன்னும் இதை x2 y2ன்னு வச்சு நம்ம இப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? x2 - x1 the whole square plus y2 minus y1 the whole square. ரைட்டுங்களா? ஸோ which is equal to root of x2 என்ன இருக்குது 6. இங்கே x2 y2க்கு என்ன சிம்பிள் இருக்குதோ அதை அப்படியே எடுத்து போட்டுருங்க. x1 y1 எழுதும்போது மட்டும் இருக்கிற சிம்பிளை மாற்றிடுங்க. காரணம் என்னென்னா இங்கே x1 முன்னாடியும் y1 முன்னாடியும் சிம்பிள் மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ 6 மைனஸ்ன்னா +3 போட்டுருங்க, ப்ளஸ்ன்னா மைனஸை போட்டுருங்க. இங்கே அப்படியே எடுத்துக்கோங்க சிம்பிள். ஸோ அப்போ 6 மைனஸ்னால் என்ன வந்துடும்னா +3 the whole square ப்ளஸ் y2 minus y1. y2 என்ன சிம்பிள் இருக்குதோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே +5ன்னா -5 போட்டு the whole square போடும்போது ப்ராக்கெட் போட்டுட்டு whole square போடுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 6 + 3 என்ன வந்துடும்னா 9. 9 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா 81. 5ல் 2 போச்சுன்னா 3. பெரிய நம்பர் நெகட்டிவாகவே இருந்தாலும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்னவா மாறிடும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ 5ல் 2 போச்சுன்னா 3ங்களா? நீங்கள் சிம்பிளை கன்சிடர் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்கொயர் இருக்கிறதுனால. 3யை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போ 81யும் 9யும் ஆட் பண்ணிங்கன்னா 90. இது டயாமீட்டர் விட்டம், ரைட்டுங்களா? ஸோ இந்த 90யை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரூட்டுக்குள்ளே பிரிக்கும்போது ரூட்டு வரா மாதிரி ஒரு நம்பர் எடுத்து போடணும், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 10s are 90 அப்படின்னு போடும்போது 9க்கு என்னால் ரூட் எடுக்க முடியும். 9க்கு ரூட் எடுத்தால் 3. இந்த ரூட் என்ன அப்படியே வச்சுக்குவோம். ஸோ இது ஏசியோடைய அளவு, அதாவது டயாமீட்டர் விட்டத்துடைய அளவு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வட்டத்தின் ஆரம் அப்படின்னா என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு ஏசியில் பாதி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசின்றது என்னது? மொத்த டயாமீட்டருங்களா? இதில் பாதி அளவு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸாக இருக்கும். இது ஃபார்முலா d/2. dனா டயாமீட்டர் விட்டம், அதில் பாதி. ஸோ அப்போ ஏசி நமக்கு என்ன கிடச்சிருக்குது? 3√10/2. இதை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். அதை ரூட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா
3/2 √10 அல்லது 3√10/2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. யூனிட்ஸ் அலகுகள், ஏன்னா இது வந்துட்டு ரேடியஸ்ன்றதுனால அது சென்டிமீட்டரோ மீட்டரோ ஏதோ ஒன்றுத்தில் இருக்கும். ஸோ அதனால் அலகுகள்னு போட்டு முடிச்சிடுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 3 ஒரே லைனில் வந்ததுன்னா இது ஆர்த்தோ சென்டரு, இந்த 3 பாயிண்ட்டும் வந்ததுன்னா கண்டிப்பாக 2:1 அல்லது 1:2 எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ பொதுவாக புக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோவில் பிரிக்குதுன்றாங்க. இந்த ரேஷியோ வந்தோடனே ரேஷியோ ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா x2y2 கண்டுபிடிச்சிடுறீங்க. அதாவது சி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடுறீங்க. ஸோ அப்போ ஏ தெரியும் சி தெரியுன்றதுனால ஏசின்ற பாயிண்ட்டுக்கு உண்டான அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை வச்சு மேக்ஸிமம் ரூட் எடுத்து கண்டுபிடிச்சி போட்டுறீங்க. கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஏசியில் பாதியை கண்டுபிடிச்சா அதுதான் தேவையான ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.